ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி லாங் வீடியோ போடலான்னு தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்து இந்த வீடியோங்க. வியாழக்கிழமை டே ஸ்டார்ட் ஆனதே 7 o'clock தான். இப்போ பையனுக்கெலாம் லீவு விட்டதுனால சுத்தமாக எந்திரிக்கிறதுக்கே மனசே வர மாட்டேங்குது. அப்படி தூக்கம்தான் வருது காலையில். பட் இருந்தாலும் எந்திரிச்சு தான் ஆகணும். காலையில் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னார். எந்திரிச்சதே 7 o'clock. சரி, டக்குன்னு லஞ்ச் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்த கையோடைய சாதத்தை வச்சுட்டேன். அரிசி வேக வச்சுட்டேன். எப்போயுமே நான் வடித்த ரைஸ் தான் எடுத்துப்பேன். குக்கரில் வைக்கவே மாட்டோம். எங்கள் ஊர் சைடும் சரி, நானும் சரி, இது வரைக்குமே நான் குக்கரில் வச்சு பழகுனதும் இல்லை. அதுக்கு குழம்பு என்ன குழம்பு வைக்கலான்னு பார்த்தா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு தாளித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு குழம்பு தான் தாளித்து வச்சுருந்தேன். இது இந்த குழம்புக்கு நல்லா நெய் ஊற்றி முட்டை வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா ஊறுகாய் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கேரட் மட்டும் தான் இருந்தது. சரி, கேரட் ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அடையார் ஆனந்த பவன்லேருந்து ஸ்வீட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு இந்த மில்க் ஸ்வீட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் டிவி பார்த்துட்டு அப்படி அன்றைக்கி போச்சு. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து ஊருக்கு போகிறான். கசின் அன்றைக்கி கிளம்புறதுனால அம்மா அவன் கூட அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படியும் போயிட்டு 2-3 நாளில் என்னை தேட ஆரம்பிச்சிடுவான். இருக்க மாட்டான்னு தெரியும். பட் அவனோட என்ஜாய்மெண்ட்டு என் தங்கச்சி பொண்ணெல்லாம் வந்திருக்கிறதுனால அவனும் போகணுன்னு ஆசைப்பட்டான். ட்ரெயின் வந்து தாம்பரத்தில் இருந்தான். 3:30 தான் ட்ரெயின். நாங்களும் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி அவங்களுக்கு நைட் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் கேட்டிருந்தான். ஸோ சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் மனசே இல்லாமல் தான் இருந்தது. பட் எப்படியும் வந்துடுவான் 1 வீக்கில் நினச்சிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதை மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, see you.